ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு சோயாவை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி மசாலா செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு அதிக நேரம் கிச்சனில் இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், அது மட்டும் இல்லை சப்பாத்தியோட கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். உருளைக்கிழங்கு சோயா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதை நல்லா சூடு பண்ணோன்னே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வாங்கி மண் போக கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ உருளைக்கிழங்க மட்டும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சேர்த்துட்டு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா விட இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கினோன்னே மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டாச்சு. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ நல்லா மூடியை திறந்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்கிறதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறது. அதே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 4-5 பெரிய சைஸ் பூண்டை எடுத்து நல்லா இடித்து போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்துருது நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்கு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கை எடுத்து லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு இல்லாட்டி கத்தியை வச்சு இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்தோன்னே இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 1/2 கப் அளவுக்கு சோயா எடுத்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதில் இருக்க தண்ணியும் நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். அந்த சோயாவை இப்போ சேர்த்துக்கலாம். சோயாவையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டோன்னே நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடியை போட்டு 2-3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் பிரமாதமாக வெந்திருக்கு. ரொம்ப அருமையான உருளைக்கிழங்கு சோயா மசாலா ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக செய்கிறத விட இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியாக 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். இந்த உருளைக்கிழங்கு சோயா மசாலாவை நீங்கள் காலையில் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா காலையில் சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே உருளைக்கிழங்கு மசாலாவை மதியம் சாப்பாட்டுக்கு தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தயிர் சாதத்தோட குறிப்பாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடிக்கிற வெயிலில் அதிக நேரம் பெண்கள் வந்து கிச்சனில் இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல சோயாவை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீன் பீஸை சேர்த்து மசாலா செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோட்டீனையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வேலையும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் டெய்லி தேவையான புரதச்சத்தையும் நம்ம எடுத்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு சோயா மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு 10-15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி அதுவும் டேஸ்டான நல்ல புரதச்சத்து நிறைந்த ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.